என் பெயர் ரன்வீர். எனது வாழ்க்கையில் ஒருமுறை நான் நினைத்து கூட பார்த்திராத ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னை வாழ்க்கையின் ஒரு முக்கியமான முடிவை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளியது. நான் அந்த நகரின் மிகப்பெரிய நகை வியாபாரியாக இருந்தேன். மக்கள் தூரத்தில் இருந்தெல்லாம் என்னிடம் நகை ஆர்டர் செய்ய வருவார்கள். ஒரு நாள் ஒரு புதிய மணப்பெண் நகை ஆர்டர் செய்ய என்னிடம் வந்தாள். அவள் என்னிடம், நீங்கள் கேட்கும் விலையை தர நான் தயார், ஆனால் எனக்கு பிடித்த டிசைனில் தான் நகை வேண்டும் என்று கூறினாள். அந்த பெண் தனது மொபைலில் ஒரு நகை செட்டின் புகைப்படத்தை காட்டி, எனக்கு சரியாக இதே போன்ற நகை வேண்டும், ஆனால் இது எனக்கு 2 நாட்களில் வேண்டும் என்று சொன்னாள். அவளது பேச்சை கேட்டு எனக்கு வியப்பாக இருந்தது. ஏனென்றால் சாதாரணமான டிசைன்களை உருவாக்கவே குறைந்தது 10 நாட்கள் தேவைப்படும். ஆனால் அவள் அதிக பணம் தருவதாக சொன்னதால் நானே என் கைகளால் அந்த நகையை வடிவமைக்க முடிவு எடுத்தேன். அந்த வேலையின் கவலையில் எனக்கு தூக்கமே வரவில்லை. அப்படி இருக்க ஒரு நாள் அசதியில் தூங்கிய போது ஒரு விசித்திரமான கனவை கண்டு பயந்து போனேன். கனவில் அந்த பெண் மிகவும் கவலையாகவும் மன அழுத்தத்துடனும் ஒரு மூலையில் இருந்து அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்தால் அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இல்லை என்பது போல் தோன்றியது. மேலும் அவள் என்னிடம், நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று கூறினாள். இந்த கனவு என்னை மிகவும் பயமுறுத்தியது. நான் அலறிக்கொண்டு எழுந்தேன். அன்றிலிருந்து என் தூக்கம் தொலைந்து போனது. நான் எப்போது தூங்கினாலும் அதே பெண்ணே என் கனவில் வந்தாள். உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று பயமுறுத்தினாள். என் வாழ்க்கையில் சிறு வயதிலேயே நாங்கள் பெரும் வறுமையை சந்தித்தோம். எனக்கு 12 வயதாக இருந்தபோது மின்கசிவு காரணமாக எங்கள் வீட்டில் தீபிடித்தது. இருந்த சொற்ப பொருட்களும் எரிந்து சாம்பலாகின. எங்களது வறுமை இன்னும் அதிகரித்தது. என் குடும்பத்தில் 2 அண்ணன்கள் மற்றும் 2 சகோதரிகள் இருந்தனர். ஆனால் நாங்கள் மூவருமே கஷ்டத்தில் உழன்றோம். எங்களால் குடும்பத்தின் நிலையை மாற்ற முடியவில்லை. வறுமையில் வளர்ந்த அந்த நாட்களில் தந்தைக்கு இந்த கவலையால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனார். எங்கள் தலையின் மேல் இருந்த தந்தை என்ற பாதுகாப்பு குடை நீங்கியது. அந்த சமயத்தில் எனக்கு என் தந்தையின் உதவி மிகவும் தேவைப்பட்டது. ஏனென்றால் நான் குடும்பத்தின் இளைய மகன். என் தாயும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். எனக்கு உலகத்தை பற்றி ஒன்றும் புரியவில்லை. என் அண்ணன்கள் மிகவும் அப்பாவித்தனமானவர்கள். நாங்கள் மூவரும் இவ்வளவு கஷ்டங்களை சந்தித்ததால் உறவினர்கள் மீது இருந்த நம்பிக்கையை இழந்தோம். மூத்த அண்ணனுக்கு திருமணம் ஆகி இருந்தது. நடு அண்ணன் திருமணமாகாதவர். நான் வெறும் 12 வயது சிறுவன். மூத்த அண்ணன் மாதத்திற்கு 10 லட்சம் சம்பாதித்தார். அதன் மூலம் தான் குடும்பம் நடந்தது. மற்ற இருவரும் எந்த வேலையும் செய்யவில்லை. ஏனெனில் தந்தை இருக்கும் வரை எங்களுக்கு வேலை செய்ய தேவை இருக்கவில்லை. தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்பத்தின் கஷ்டங்களை கண்டு அண்ணன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாடகை வீட்டிற்கு சென்றார். அதன் பிறகு 2வது அண்ணனும் தன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டு மனைவியுடன் தனி குடித்தனம் சென்றார். இப்போது எல்லா பொறுப்புகளும் என் தலையில் விழுந்தன. ஆனால் என் அம்மா மற்றும் சகோதரிகளை நான் கைவிட விரும்பவில்லை. மற்றவர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்பதை நான் பார்த்து விட்டேன். உறவினர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்போதுதான் புரிந்து கொண்டேன். இந்த உலகம் மிகவும் கெட்டது என்று அம்மா எப்போதும் சொல்வார். அவர் சொல்வதை நான் எப்போதும் கேட்டு வந்தேன். ஆனால் நான் இந்த சுயநலமான விஷயங்களுக்கு பழகி இருக்கவில்லை. என் விளையாட்டு வயதிலேயே பொறுப்புகளை சுமக்க வேண்டியதாயிற்று. என் சகோதரர்களும் உறவினர்களும் எங்களை விசாரிப்பதையே நிறுத்திவிட்டனர். அம்மா சொல்வார், நீதான் எங்களது ஒரே நம்பிக்கை என்று. தந்தையின் குடும்பம் மிகவும் பெரியது. அவர் இருக்கும் வரை அனைவரும் எங்களுடன் இருந்தனர். பிறகு அனைவரும் பிரிந்து விட்டனர். அம்மாவின் சொந்தக்காரர்களும் வறுமை வந்தபோது எங்களை கைவிட்டனர். தீ விபத்திற்கு பிறகும் அண்ணன்கள் பிரிந்து சென்ற பிறகும் யாரும் எங்களை திரும்பி பார்க்கவில்லை. என் மூத்த சகோதரி தையல் வேலை செய்தும் இளைய சகோதரி குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்தும் குடும்பத்தை நடத்தினார்கள். நானும் சும்மா இருக்க விரும்பாமல் ஒரு சிறிய அழகு சாதன கடையை தொடங்கினேன். நான் படிப்பில் சிறந்தவனாக இருந்தேன். என் தந்தை நான் நன்றாக படித்து அவர் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் குடும்ப சூழ்நிலையால் என்னால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. சேமித்த பணத்தை வைத்து சிறிய அளவில் கடை வைத்தேன். ஆனால் அந்த ஏரியாவில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் பிராண்டட் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் என்பதால் என் வியாபாரம் பெரிய அளவில் நடக்கவில்லை. என் நாட்கள் அந்த கடையிலேயே கழிந்தன. என் தந்தையுடன் கழித்த நாட்களை நினைத்து ஏங்குவேன். எப்போது எங்கள் காலம் மாறும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பேன்.
வறுமையின் காரணமாக உறவினர்கள் யாரும் எங்களை மதிக்கவில்லை. பணம் இருந்தால்தான் சொந்தங்கள் இருப்பார்கள் என்பது எனக்கு புரிந்தது. இதற்கிடையில் என் அண்ணன்கள் இருவரும் வீட்டை விட்டு தனியாக சென்று விட்டனர். என் வாழ்க்கை ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. என் அண்ணன்கள் இருவரும் சம்பாதித்து தங்கள் குடும்பங்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தாய் மற்றும் சகோதரிகளை முற்றிலும் மறந்துவிட்டார்கள். என் அம்மா என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஒரு நாள் தன் மகன்கள் இப்படி மாறிவிடுவார்கள் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. தந்தை இருந்தபோது எந்த அண்ணனுக்கும் அவரை எதிர்த்து பேசும் தைரியம் இருக்கவில்லை. ஆனால் இன்று அவர்கள் எங்களை பற்றிய கவலையே இன்றி பிரிந்து சென்று விட்டார்கள். எங்கள் வீட்டில் சொந்தம் என்று யாருமே இல்லை. என் சகோதரிகள் கடினமாக உழைத்தும் வீட்டு செலவுகளை ஈடுகட்ட முடியவில்லை. நான் வேலை தேடி சென்றால் என் வயதை காரணம் காட்டி யாரும் வேலை தரவில்லை. நிலைமை மிகவும் மோசமானது. கடைசியில் வேறு வழியின்றி என் நண்பனின் தந்தையிடம் நகை கடையில் வேலை கேட்டு சென்றேன். குறைவான சம்பளம் என்றாலும் பரவாயில்லை என்று கூறி அவர் கடையில் பொருட்களை ஏற்றி இறக்கும் வேலையில் சேர்ந்தேன். என் வீட்டை விட்டு நான் வேலைக்கு சென்ற முதல் நாள் அது. என்னை ஆற தழுவிக்கொண்டு என் அம்மாவும் சகோதரிகளும் அழுதனர். வழியெங்கும் என் தந்தையின் கனவை நிறைவேற்ற முடியவில்லையே என்று கண்ணீருடன் சென்றேன். படிப்பு இல்லை, வேலையும் கிடைப்பது கடினம். இப்படி இருக்கையில் நான் எப்படி பெரிய பணக்காரனாக முடியும் என்று என் மனம் வருந்தியது. பெரிய கஷ்டத்திற்கு பிறகே அந்த வேலை கிடைத்தது. விடாமுயற்சியுடன் உழைத்து குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். என் நண்பன் படித்து கொண்டிருக்க நான் அவன் தந்தையின் கடையில் வேலை பார்த்தேன். எனக்கு அந்த வேலையை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த நகை கடையில் எனக்கு கிடைத்த கூலி நாளொன்றுக்கு 50 அல்லது 60 ரூபாய் மட்டுமே. அந்த பணத்தை தான் அம்மாவிடம் கொடுப்பேன். இப்படியே 6 ஆண்டுகள் ஓடின. கடையில் நடக்கும் நகை வடிவமைப்புகளை மிக கவனமாக உற்று நோக்குவேன். அந்த அனுபவத்தை எல்லாம் என் மனதில் சேமித்து கொண்டேன். 18 வயதில் என் கூலி உயர்ந்தது. கடைசியில் நாள் ஒன்றுக்கு சில 100 ரூபாய்கள் கிடைத்தன. ஒருமுறை கடையின் உரிமையாளர் மிகுந்த கவலையில் இருந்தார். கடையில் நகை டிசைன்கள் பழைய பாணியில் இருப்பதால் வாடிக்கையாளர் புகார்கள் வந்தன. நான் உரிமையாளரிடம் கெஞ்சி ஒரு நகை செட்டை வடிவமைத்து காட்டினேன். அது அவருக்கு மிகவும் பிடித்து போனது. நான் தொடர்ந்து புதிய டிசைன்களை உருவாக்கினேன். என் சம்பளம் படிப்படியாக உயர்ந்தது. என் உழைப்பால் வீட்டின் வறுமை நீங்கியது. என் சகோதரிகளின் திருமணத்தையும் முடித்தோம். அவர்கள் தங்கள் புகுந்த வீடுகளில் மகிழ்ச்சியாக இருந்தனர். என் அம்மா என் வெற்றியை பார்த்து பெருமிதம் கொண்டார். அப்போது உரிமையாளரின் உடல்நிலை மோசமானதால் கடையின் முழு பொறுப்பும் என்னிடம் வந்தது. என் நண்பன் படிக்க அமெரிக்கா சென்று விட்டான். ஆனால் என்னுடைய 24 வயதில் உரிமையாளர் திடீரென இறந்து விட்டார். அதனால் அவருடைய மகனான என் நண்பன் வந்து கடையை பொறுப்பேற்று கொண்டான். பின்பு நான் சேமித்த பணத்தில் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து எனக்கென்று ஒரு நகை கடையை தொடங்கினேன். நான் வடிவமைத்த நகைகள் மிகவும் பிரபலமாகின. என் வாழ்க்கை முழுமையாக மாறியது. பின்னர் வாடகை கடையை விலைக்கு வாங்கினேன். பிறகு 2 வீடுகளை வாங்கினேன். நகரத்தின் மிகப்பெரிய நகை வியாபாரி ஆனேன். குறைந்த விலையில் தரமான அழகான நகைகள் என் கடையில் கிடைப்பதாக பெயர் எடுத்தேன். குறைந்த விலையில் தரமான அழகான நகைகள் என் கடையில் கிடைப்பதாக பெயர் எடுத்தேன். நான் சாதாரண நகைகள் மட்டுமன்றி மணப்பெண்களுக்கு தேவையான விலை உயர்ந்த நகைகளையும் செய்ய தொடங்கினேன். என் தொழில் லாபகரமாக மாறியது. மக்கள் தாங்களாகவே முன்வந்து நான் கேட்கும் விலையை கொடுத்தனர். லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் ஆடைகள் வாங்கும் பணக்கார வீட்டு பெண்களும் என் வடிவமைப்புகளை விரும்பி வாங்கத் தொடங்கினர். என் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க தொடங்கியது. என் தொழில் நாளுக்கு நாள் வளர்ந்தது. வறுமை நிறைந்த நாட்கள் முடிவுக்கு வந்தன. தந்தை விரும்பியபடி படிப்பை முடிக்க முடியாவிட்டாலும் அவர் கனவு கண்டது போல நான் ஒரு வெற்றிகரமான மனிதனாக வளர்ந்தேன். நகரம் முழுவதும் என் பெயர் பேசப்பட்டது. பெரிய நிறுவனங்கள் என்னுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டன. நான் ஒரு பிரம்மாண்டமான ஷோரூமை தொடங்கி பல கிளைகளை உருவாக்கினேன். நிறைய பேருக்கு வேலை கொடுத்தேன். பண்டிகை காலங்களில் என் ஷோரூமில் கூட்டம் அலைமோதும். இப்போது என்னிடம் நிறைய பணம் இருந்ததால் என் சகோதரிகளின் வீடுகளுக்கு பண்டிகை தோறும் நிறைய பொருட்களை அனுப்பினேன். அவர்கள் தங்கள் புகுந்த வீடுகளில் மிகுந்த மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தனர். என் அண்ணன்களும் மீண்டும் எங்களோடு பேச தொடங்கினார்கள். ஆனால் நான் அவர்களை ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் என் தாயின் பிள்ளைகள். நான் விரும்பியபடியே என் தாயும் சகோதரிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் என் அம்மா இப்போது என்னை வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்க விரும்பினார்.
நான் என் தொழிலில் இன்னும் கவனம் செலுத்த விரும்பியதால் ஒவ்வொரு முறையும் அதை தட்டி கழித்து வந்தேன். ஒரு நாள் அம்மா அழுது கொண்டே என்னிடம் பேசினார். வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன், உனக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றார். அப்போதுதான் அவர் அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொன்னார். என் பெரிய அண்ணனின் மனைவியின் தங்கையை எனக்கு மணமுடிக்க வேண்டும் என்று அப்பா உயிருடன் இருந்தபோதே பேசி வைத்திருந்தாராம். ஆனால் எனக்கு அந்த திருமணத்தில் விருப்பமில்லை. என் அண்ணனை பிரித்து அழைத்து சென்ற அண்ணியின் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை மணமுடிக்க நான் தயாராக இல்லை. நாங்கள் வறுமையில் இருந்தபோது அவர்கள் எங்களை மதிக்கவில்லை. இப்போது வசதி வந்ததும் அந்த பெண்ணை கட்டி வைக்க பார்க்கிறார்கள் என்று நான் கோபப்பட்டேன். அம்மாவும் அவர்களின் வற்புறுத்தலால் என்னிடம் அதை பேசினார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். பிறகு அம்மா வேறொரு இடத்தில் எனக்காக பெண் பார்த்தார். நான் பழைய கசப்பான நினைவுகளை மறந்துவிட்டு அந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். பின்பு ஒரு நாள் என் கடையில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு அழகான பெண்ணும் அவளுடன் ஒரு ஸ்மார்ட்டான வாலிபனும் வந்தார்கள். பல ஆண்டுகளாக பெண்கள் மீது ஈர்ப்பு இல்லாத நான் அந்த பெண்ணை பார்த்தவுடன் ஏனென்று தெரியவில்லை, என் கண்களை எடுக்க முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வாலிபன், இவள் என் வருங்கால மனைவி, உங்களுக்கு ஒரு டிசைன் காட்ட விரும்புகிறாள் என்றான். அந்த பெண் தன் மொபைலில் ஒரு நகை டிசைனை என்னிடம் காட்டினாள். ஆனால் அவள் முகத்தில் மிகுந்த கவலை தெரிந்தது. அவளுக்கு அந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்பது அவள் முக பாவனையிலிருந்தே தெரிந்தது. அந்த பையன் மிகவும் அழகானவன். ஆனாலும் அந்த பெண் மகிழ்ச்சியாக இல்லை. அவள் ஏன் கட்டாயத்தின் பேரில் அவனுடன் வந்திருக்கிறாள்? அவள் காட்டிய அந்த நகை டிசைன் தான் என் வாழ்க்கையை மீண்டும் ஒரு குழப்பத்திற்கு தள்ள போகிறது என்பதை நான் அப்போது அறியவில்லை. ஏன் அந்த பெண்ணின் முகம் வாடியிருந்தது என்று எனக்குள் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் எதுவும் யோசிக்காமல் அந்த டிசைனை செய்து தர ஒப்புக்கொண்டேன். அன்று என் ஷோரூமில் வேலையாட்கள் யாரும் இல்லை. அந்த பையன், நாளை மறுநாள் எங்கள் திருமணம், அதற்குள் இந்த நகை செட் வேண்டும் என்றான். அது மிக அதிக வேலைப்பாடுகள் கொண்ட டிசைன் என்பதால் ஒரு வாரம் ஆகும் என்று நான் கூறினேன். ஆனால் அவன் விடாப்படியாக கேட்டு அதிக பணம் தருவதாக சொன்னதால் நான் அந்த ஆர்டரை ஏற்றுக்கொண்டேன். அவன் முன்பணம் கொடுத்துவிட்டு சென்று விட்டான். ஆனால் அந்த பெண்ணின் அந்த அப்பாவித்தனமான வருத்தமான முகம் என் கண்முன்னே வந்து கொண்டே இருந்தது. நான் இரவு முழுவதும் கண் விழித்து உழைத்தேன். வழக்கத்திற்கு மாறாக மிக விரைவாக அந்த டிசைனை முடித்து விட்டேன். ஒருவேளை அந்த பெண் அதிர்ஷ்டமானவளோ? இருப்பினும் அவ்வளவு வசதியான அழகான கணவன் கிடைக்க போகும் அந்த பெண் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்ற எண்ணம் என்னை விடவில்லை. களைப்புடன் வீட்டிற்கு வந்து தூங்க சென்றேன். வெறும் 10 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும். அதற்குள் எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த பெண் என் கனவில் வந்து, உன்னை எனக்கு தெரியும், நீ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறாய் என்று என்னிடம் குறை கூறினாள். நான் அதிர்ச்சியில் திடுக்கிட்டு எழுந்தேன். அந்த பெண்ணுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று புரியாமல் குழம்பினேன். அடுத்த நாள் என் கடையில் அவர்களுக்காக காத்திருந்தேன். ஆனால் யாரும் நகை வாங்க வரவில்லை. நாட்கள் கடந்தன, மாதங்கள் ஓடின. அந்த நகை செட் அப்படியே கடையில் இருந்தது. இதற்கிடையில் என் வீட்டில் என் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. என் அம்மா என் திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த விரும்பினார். என் அண்ணன் அண்ணியும் ஒரு மாதம் முன்பு வீட்டிற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் மீது எனக்கு இன்னும் கசப்பு இருந்தாலும் அம்மாவுக்காக அமைதியாக இருந்தேன். அம்மா என்னிடம், உன் அண்ணியின் பிறந்த வீட்டிற்கு சென்று திருமண அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும் என்றார். நான் போக மறுத்து விட்டேன். அம்மா அண்ணிகளுடன் அந்த வீட்டிற்கு சென்று அழைப்பிதழ் கொடுத்து விட்டு வந்தார். அவர்கள் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். காலம் மாற மாற உறவுகளும் எப்படி மாறுகின்றன என்பதை நான் உணர்ந்தேன். வீட்டில் திருமண உற்சாகம் களை கட்டியிருந்தது. உறவினர்கள் வந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் மதிய வேளையில் சில வேலை காரணமாக வீட்டிற்கு வந்தேன். அங்கு என் சகோதரிகளின் தோழிகளும் அக்கம்பக்கத்தினரும் என பல பெண்கள் கூடியிருந்தனர். அவர்கள் என்னை வாழ்த்தினார்கள். அப்போதுதான் என் கண்கள் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் மீது விழுந்தது. என் மூத்த சகோதரி அவளிடம், நீ மட்டும் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? எங்களோடு வந்து மகிழ் என்று கூப்பிட்டாள். அந்த பெண்ணை உற்று பார்த்தபோது என் கால்களுக்கு அடியில் பூமி நழுவியது போல் இருந்தது. என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. அவள் அதே பெண். சில மாதங்களுக்கு முன்பு என் கடைக்கு வந்து அவசர அவசரமாக நகை செட் ஆர்டர் செய்தவள். அவள் இன்னும் அதை வாங்க வரவில்லை. அவளது சோகமான முகம் என் நினைவை விட்டு நீங்கவே இல்லை. நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவளும் எதிர்பாராத விதமாக என்னை பார்த்துவிட்டு தவிர்க்க முயன்றாள். நான் உடனடியாக என் அறைக்கு சென்று விட்டேன். அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சூழல் அதற்கு ஏற்றதாக இல்லை.
அந்த பெண் ஏன் அந்த நகையை வாங்க வரவில்லை? அவள் வேறொரு இடத்தில் நகையை வாங்கியிருப்பாளோ? சரி, அவள் ஏன் எங்கள் வீட்டிற்கு வந்தாள்? அவள் இன்னும் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள்? என் கனவில் அவள் வந்து ஏன் என்னிடம் புகார் கூறினாள்? இந்த கேள்விகள் என் மனதில் சுற்றி கொண்டே இருந்தன. நகை செட்டை அவளிடம் எப்படியாவது ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். என் தனிப்பட்ட அழைப்பு ஒன்றிற்காக அறைக்கு சென்றேன். திரும்பி வந்து பார்த்தால் அந்த பெண் அங்கு இல்லை. அவள் என் வீட்டிற்கு சென்று விட்டாள். அடுத்த நாளும் தேடினேன். ஆனால் அவளை காணவில்லை. என் திருமணத்திற்கு இன்னும் 3 நாட்களே இருந்தன. வீட்டில் பாட்டும் நடனமுமாக உற்சாகமாக இருந்தது. அண்ணியின் பிறந்த வீட்டிற்கு அழைப்புதல் கொடுக்க சென்றபோது அவள் வராதது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அவளை தான் எனக்கு பெண் பார்த்து பேசி முடித்தார்களோ? வேலை காரணமாக என் அறைக்கு சென்றபோது அந்த நகை செட் பையை எடுத்துக்கொண்டேன். அப்போது என் சின்ன அண்ணனின் மனைவி ஓடி வந்து அந்த பையை பிடுங்கினாள். உன் மனைவிக்காக என்ன வாங்கினாய் என்று கேட்டு பலவந்தமாக திறந்து பார்த்தாள். அங்கிருந்த நகையை பார்த்து, வாவ், எவ்வளவு அழகான நகை! உன் மனைவிக்கு இதை கொடுக்க போகிறாயா என்று கத்தி கூச்சலிட்டாள். விருந்தினர்கள் அனைவரும் அதை பார்த்து பாராட்டி பேசினார்கள். என் அக்கா அதை வாங்கி எனக்கு கொடுத்து, தம்பி, நீ மிகவும் அன்போடும் அக்கறையோடும் செய்திருக்கிறாய், இது மிக அழகு என்றாள். அவள் சொன்னது உண்மையாகவே எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் அக்கா, அந்த பெண்ணின் மீது உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்று எனக்கே புரியவில்லை என்றேன். என் அக்கா என்னை தனியாக அழைத்து சென்று, நீ எந்த பெண்ணை பற்றி கேட்கிறாய் என்று கேட்டாள். நான் விவரமாக சொன்னதும் அவள் என்னிடம் சொன்ன விஷயம் என் தலை சுற்ற வைத்தது. அந்த பெண் என் அண்ணியின் தங்கை. 10 வயதிலேயே எனக்கு திருமணம் செய்ய பேசி வைக்கப்பட்டவள் அவள்தான். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த பெண் ஏன் அந்த அழகான வாலிபனுடன் வந்தாள்? ஒருவேளை அவள் அந்த திருமணத்தில் விருப்பமில்லாமல் இருக்கிறாளோ? அவளது சோகத்திற்கான காரணம் அவள் அந்த பையனை மணக்க விரும்பாததா? அவனது குணம் அவளுக்கு பிடிக்கவில்லையா? அந்த பெண்ணின் மீது எனக்கு ஏன் இவ்வளவு பரிதாபம் வருகிறது என்று தெரியவில்லை. என் அண்ணியின் தங்கைதான் அவள் என்பதை அறிந்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் 10 வயதில் எனக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண் அவள்தான் என்று தெரிந்தபோது அவளை தட்டி கழித்ததற்காக நான் வருத்தப்பட்டேன். அவளது சோகத்திற்கு அவளுக்கு பிடிக்காத ஒருவருடன் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் காரணம் என்று புரிந்தது. நான் அவளை தேற்ற நினைத்தேன். ஆனால் காலம் கடந்து விட்டது. அவளது திருமணம் முடிந்து விட்டதாகவே நான் நினைத்திருந்தேன். இன்று என் மஞ்சள் நீராட்டு விழா. அவள் என் வீட்டிற்கு வந்திருந்தாள். அவளை தனியே என் அறைக்கு அழைத்து சென்று அவள் ஆர்டர் செய்த அந்த நகை செட்டை அவளிடம் கொடுத்தேன். ஏன் இதை வாங்க வரவில்லை என்று கேட்டேன். அவள் அமைதியாக இருந்தாள். பின்பு, இதை நான் அணிய விரும்பவில்லை, இதை உங்கள் மனைவிக்கே பரிசாக கொடுத்து விடுங்கள் என்றாள். அவள் கணவர் அவளை கட்டாயப்படுத்தினாரா என்று கேட்டபோது அவள் அழுதபடியே அவர் என் கணவர் அல்ல என்று சொன்னாள். அப்படியானால் அவர் ஏன் உன்னை வருங்கால மனைவி என்று சொன்னார் என்று கேட்டேன். அவள், எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது, ஆனால் அந்த பையன் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு நான் மறுத்துவிட்டேன் என்று கூறினாள். அவன் பார்ப்பதற்கு அழகாகவும் வசதியாகவும் இருந்தும் அவள் ஏன் மறுத்தாள் என்று எனக்கு புரியவில்லை. அவளுக்கு வேறு யாரையாவது பிடிக்குமோ என்று கேட்டேன். யாரையும் பிடிக்கவில்லை, வாழ்நாள் முழுவதும் இப்படியே தனியாக இருந்து விடுவேன் என்று சொல்லி அழத் தொடங்கினாள். அவள் அழுவதை பார்த்து என் மனம் துடித்தது. என் மனதில் ஒருவித பதட்டம் உருவானது. நீ ஏன் இப்படி செய்கிறாய்? நம் இருவருக்கும் சிறுவயது முதலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது தானே. பழையவற்றை மறந்து புது வாழ்க்கையை தொடங்கு என்று அவளை தேற்றினேன். இதை கேட்டு அவள் இன்னும் அதிகமாக கதறி அழுதாள். அவளது அழுகையின் காரணம் என்ன என்று கேட்டபோது அவள் சொன்ன பதில் என் இதயத்தையே உறைய வைத்தது. அவள் சொன்னால், நான் யாரை நேசிக்கிறேனோ அது நீங்கள்தான். சிறு வயதிலேயே நம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் உங்களுடனான வாழ்க்கையை தான் நான் கனவு கண்டேன். ஆனால் என் அக்கா உங்கள் வீட்டில் வறுமையால் கஷ்டப்படுவதை பார்த்த என் பெற்றோர்கள் மற்றொரு மகளையும் அதே கஷ்டத்தில் அனுப்ப விரும்பாமல் என் திருமணத்தை உங்கள் குடும்பத்துடன் நிறுத்த நினைத்தார்கள். ஆனால் நான் உங்களை மட்டுமே மணக்க விரும்பினேன். அதற்காக பல முறை என் பெற்றோரிடம் போராடினேன். எங்கள் குடும்பத்தில் வேறு வரன் வந்த போதெல்லாம் நான் உங்களை தான் மணக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தேன். உங்கள் வறுமை நீங்க வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை செய்தேன். உங்கள் குடும்ப நிலை சீரானதும் என் அக்காவும் உங்கள் அண்ணியும் என் பெற்றோரை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள். என் அக்கா உங்கள் அம்மாவிடம் இதை பற்றி பேசுவதாக இருந்தது. ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது. அம்மா உங்களிடம் இதை பற்றி பேசிய போது நீங்கள் மறுத்து விட்டீர்கள். என் கடைசி நம்பிக்கையும் அன்று உடைந்து போனது. பின்பு என் பெற்றோர்கள் அந்த திருமணத்தை நிச்சயித்தார்கள். அந்த பையன் பணக்காரன்.
ஸ்மார்ட். அவனிடம் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவன் என்னை நகை கடைக்கு அழைத்து சென்றபோது அங்கு உங்களை என் கண்ணால் பார்த்து என் சிறுவயது நினைவுகள் மீண்டும் வந்தன. உங்களை மணக்க வேண்டும் என்ற ஆசை என் மனதில் அப்படியே இருந்தது. அதனால் திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு அந்த பையனை பிடிக்கவில்லை என்று கூறி மறுத்துவிட்டேன். நீங்கள் மனமாகும் வரை நான் காத்திருப்பேன் என்று முடிவு செய்தேன் என்றாள். அவள் பேசியதை கேட்டு நான் திகைத்து போனேன். என்னை விட வசதியான ஒருவனை தியாகம் செய்துவிட்டு என் மீதான காதலால் அவள் இவ்வளவு காலம் காத்திருக்கிறாள் என்பது எனக்கு தெரியாமலே போனது. என் அண்ணன் மற்றும் அண்ணியின் மீதான கோபத்தை அப்பாவித்தனமான அவளிடத்தில் காட்டிவிட்டனே என்று வருந்தினேன். அவளது கையை பிடித்து, என் திருமணம் இன்னும் நடக்கவில்லை, நான் உன்னைதான் மணக்க விரும்புகிறேன், என்னை மன்னித்து விடு என்றேன். நீ என்னை மணக்க சம்மதமா என்று கேட்டேன். அவள் ஆச்சரியத்துடன், சிறு வயதிலிருந்தே உங்களை தான் நேசிக்கிறேன், நான் எப்படி மறுப்பேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். வேறு பெண்ணுடன் நடக்கவிருந்த என் திருமணத்தை நிறுத்த முடிவு செய்தேன். என் அம்மாவிற்கும் அண்ணிக்கும் இந்த செய்தி தெரிந்தபோது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அண்ணி தனது தங்கை எனக்கு மனைவியாவதை எண்ணி பூரித்து போனாள். எனக்கு நிச்சயிக்கப்பட்ட தேதியிலேயே என் திருமணம் நடந்தது. ஆனால் நான் விரும்பிய அந்த பெண்ணுடன். என் மனைவி என் பணத்தை நேசிக்கவில்லை, மாறாக கஷ்ட காலத்திலிருந்து என்னை நேசித்தவள். அவளது தியாகமும் அன்பும் என்னை உருக்கியது. இன்று என் குடும்பம், அண்ணன், அண்ணி, மனைவி என அனைவரும் நெகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழ்கிறோம். என் தொழிலும் சிறந்து விளங்குகிறது. இத்தகைய அழகான உண்மையான காதல் கொண்ட துணையை அடைந்ததில் நான் பெரும் பாக்கியம் செய்தவன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.